ஹாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்கிற வேத வசனத்தை கொண்டு கர்த்தரினோடு இடைப்பட்டார். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நாம் மரித்தவர்களாய், அதுக்கு நம்ம ரொம்ப மரித்தவர்களாக இருந்தோம். உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த உலக இன்பங்களெல்லாம் நம்ம வெறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்மளை ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவருடைய மரணத்தினாலே நம்மளை உயிர்ப்பித்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் என்ன பண்றதுன்னா மன்னிக்கப்படுறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுறது, நம்மளுடைய நோய்கள் சுகமாகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால நம்ம உலக பிரகாரமா இருக்கும் பொழுது என்னத்தான் நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் தேவன் அதை அவருடைய ரத்தத்தினாலே மன்னிக்கிறதுக்கு தயவு உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த அக்கிரமங்களோ பாவங்களோ என்ன செய்யக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. அதே போல 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா, தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மள அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்து நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. அதனால நம்ம உலக பிரகாரமா வாழும் பொழுது செய்த பாவத்தை நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பித்த பிறகு நம்ம அந்த பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. உலகம் இந்த நாட்களிலே அநேக பாவத்தினால் நிறைந்து போய் இருக்கிறது. பரிசுத்தம் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா இப்ப பாவம் தான் தலைவிரித்து ஆடுகிறது போல உலகத்துல அவ்வளவு தூரம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறபடியால் மறுபடியும் அந்த அக்கிரமங்களிலும் பாவங்களையும் நம்ம போய் விழாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுவதில் தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய மாமிசம், நம்முடைய ஆவி, இதுல எந்த கரைகள் இருக்கக்கூடாதுன்னு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தேவன் விளக்கி கொடுக்கிறார். எல்லா அசுசியும் நீங்கணும், எந்த ஒரு அசுசியும் இருக்கக்கூடாது. பாவங்கிற பேர் முதல்ல நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த பாவம் நம்மள்ட்ட இருக்குமோ ஆனால் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த தேவ சமூகத்துல முழங்கால் நின்று அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப ரொம்ப பிரயாசப்படணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேத வசனம் சொல்கிறது. நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்துட்டாரு. மறுபடியும் நம்ம போய் என்ன செஞ்சிட கூடாது, பாவத்துல போய் செத்துடக்கூடாது. அதனால கிறிஸ்துவின கூட நம்ம உயிர் தெழுந்ததுனால பாவத்துக்கு உயிர்ப்பித்திருக்கிறார், நம்ம அக்கிரமத்துக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம அதுல அடிமைகளா இருந்தோம், நம்ம அதுல ரொம்ப அடிக்டா இருந்தோம். அந்த பாவத்துக்கெல்லாம் குடிப்பழக்கமா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், களவா இருக்கட்டும், இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் நம்ம அடிமை, உலக இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்திருப்போம். எல்லாத்துல இருந்துமே அவருடைய மரணத்தினாலே நமக்கு ஜீவனை கொடுத்து அதுல நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். மறுபடியும் அந்த பாவத்துல போய் விழாதபடிக்கு நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கவனமாக ஓட வேண்டும். நம்முடைய மாமிசத்திலும் ஆவிலும் எல்லா அசுசியும் நீங்கி தேவனுக்காக நம்ம ஓட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவ பயம் முதலாவது நம்மளிடத்தில் வேண்டும். தேவ பயம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ள தேவன் தான். ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம்ங்கிறது நம்மளுடைய இருதயத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய மாமிசத்திலும் நம்முடைய ஆவியிலும் இருக்கிறதான அசுசி எல்லாம் நீக்கப்படும். இல்லாண்டா நீக்கப்படாது. அவருக்கே பயப்படலைன்னா அவருக்கு கற்பனைகள் கட்டளைகளுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் பாக்கியவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நம்மளுடைய பழைய பாவ கிரியைகள் மறுபடியும் உங்களிடத்தில் போராடுமானால் அதை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறிய ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறோம் வருகிறோமாகி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கு போதித்த வார்த்தைக்கு நன்றி. எங்கள் மாமிசத்திலும் ஆவிலும் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி போக வேண்டும் என்று போதித்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, எங்களை நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை நீங்கள் உயிர்ப்பித்திருக்கீங்கப்பா. நாங்கள் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த லெக்கை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.